إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم يطلع الله عز وجل إلى خلقه ليلة النصف من شعبان فيغفر لعباده إلا اثنين مشاهد وقاتل نفس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தனது உயிருக்கும் மேலான உலகமே போற்றப்படக்கூடிய எங்கள் குருநாதர் காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் இங்கே நம்ம கூடியிருக்கும் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. இங்கே கூடியிருக்கும் அன்பர்களே தாய்மார்களே, எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் சொல்கின்றானோ அதை முற்றிலுமாக எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்குமாறு முற்றிலுமாக அல்லாஹ் ஏறியிருக்கின்றானோ அதை விட்டு முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் உங்களுக்கும் நான் நசிஹத் செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான பராத் இரவு இன்று நம்மை நோக்கி வந்திருக்கிறது. ஷாபான் மாதத்தில் 15வது நாள் இரவை நாம் பராத் இரவு என்று நாம் சிறப்பாக சொல்கிறோம். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்ற மாதங்களை விட இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பார்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், وَكَانَ أَحَبُّ الصَّوْمِ إِلَيْهِ فِي شَعْبَانَ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷாபானில் நோன்பு பிடிப்பது மிகவும் பிரியமானதாக இருந்தது என்று அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், وَمَا رَأَيْتُهُ فِي شَهْرٍ أَكْثَرَ صِيَامًا مِنْهُ فِي شَعْبَانَ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திற்கு அடுத்ததாக ஷாபானில் அதிகம் நோன்பு நோன்பவர்களாக நான் பார்த்தேன் என்றார்கள். இந்த மாதத்திற்கு இவ்வளவு கண்ணியம் ஏன் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. 3 விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்.
3 விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒன்றாவது, இந்த வருடம் முழுவதும் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தி காட்டப்படுகின்றன. ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியவர்களிடம் யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் லம் அராக்க யகூமு மின் ஷஹரின் மின் ஷுஹூரி மின் ஷுஹூரி தஸூமு மின் ஷஅபான் மா தஸூமு மின் ஷஅபான், நீங்கள் ஷஅபானில் நோன்பு நோற்பதை போல மற்ற மாதங்களில் நோன்பு நோற்பதை நான் பார்க்கவில்லை என்ற போது ذاك شهر يغفل الناس عنه. இந்த ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் மக்கள் அந்த மாதத்தை பற்றி பொதுப்போக்காக இருக்கிறார்கள். பைன ரஜபின் வ ரமலான் துர்ஃபஉ ஃபீஹி அல்-அமால் இலா ரப்பில் ஆலமீன். ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையே உள்ள இந்த 2 மாதத்தில் தான் அல்லாஹ்விடம் அடியானின் அமல்கள் உயர்த்தி காட்டப்படும். நான் என் அமல் அல்லாஹ்விடம் காட்டப்படும் போது நோன்பு நோற்றவராக இருக்க வேண்டும். நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே எனது அமல்கள் அல்லாஹ்விடம் காட்டப்படுவதை நான் பிரியப்படுகிறேன். எனவே நான் ஷாபானில் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறியதாக நஸையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் பார்க்கின்றோம், இந்த வருடத்தில் தான் அல்லாஹ் அடுத்த வருடம் அடுத்த வருடம் மரணிக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியலை முடிவு செய்கிறார். அதாவது அடுத்த வருடம் மௌத்தாகக்கூடியவங்களை இந்த வருஷமே எல்லாம் முடிவு செய்கிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானில் முழுமையாக நோன்பு வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அடுத்து ரமலான் மாதத்தில் நோன்பையும் தொடுத்து வைத்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார சூழல்லா ரமலானுக்கு அடுத்து ஷாபானில் அதிகம் நோன்பு நோற்பது தங்களுக்கு விருப்பமோ என்றேன். ஆம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த மாதத்தில் நோன்பு நோற்பது எனக்கு பிரியமானது. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மய்யிதா, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் அடுத்த வருடம் மரணிப்பவர்களின் பெயர்களை எழுதுகிறார். என்னுடைய அஜல், என்னுடைய மௌத் எழுதப்படக்கூடிய நேரத்தில் நான் நோன்பதாக இருக்க வேண்டாமா? எனவே நான் நோன்பதாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். எனவே ஷாபானில் நோன்பு நோக்கிறேன் என்று கூறி 2வது காரணத்தையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து 3வது காரணம் என்னவென்றால், அடுத்து வரக்கூடிய ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஷாபானில் நோன்பு நோற்பார்கள், ரமலானை வரவேற்பார்கள். ஹதீஸில் வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஐயு ஸௌமி அஃதலு பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு எது என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஷாபானில் நோன்பு வைப்பது என்றும் மேலும் கூறினார்கள், லிதஅதீமி ரமலான், ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஷாபானில் நபிலான நோன்பு வைப்பது சிறந்தது என்றார்கள். இந்த ஹதீஸுடைய திருமதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 காரணங்களுக்காகவே ஷாபானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். ஏனென்று தெரியுமா? ஒன்று, இந்த மாதத்தில் அடியானின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்ற காரணத்தினார். 2வது, இந்த மாதத்தில் அடுத்த வருடம் மரணிக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியலில் எழுதப்படுகிறது என்ற காரணத்தினார். 3வது, ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானில் வரக்கூடிய 15வது இரவு, பராத் இரவு, அந்த தினம்தான் முக்கியமான தினம் என்று பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.
இந்த பராத்துடைய இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே நாம் குர்ஆனை இறக்கினோம். இன்னா குன்னா முன்திரீன், நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹகீம், இந்த இரவிலே தான் உறுதியான விஷயங்கள் பிரிக்கப்படுகிறது என்கிறார். இந்த பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்பது சில அறிஞர்களிடத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் குர்ஆனை பரக்கத் செய்யப்பட்ட இரவில் இறங்கியதாக அல்லாஹ் கூறுகின்றான் என்றும், சிலரும் அதற்கான ஆயத்தாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று வந்திருப்பதால் இது பராத் இரவையை குறிக்கும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனை நாம் இறக்கினோம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் வானவர்களுக்கு ஆணையிட்டு அவர்கள் லவ்ஹுல் மஹ்பூதிலிருந்து பிரதி எடுத்தார்களாம். அப்படி பிரதி ஜராஸ் எடுக்கப்பட்ட இரவுதான் பராத்துடைய இரவு. அப்படி எடுக்கப்பட்ட பிரதிகளை ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவிலே நேரம் பார்த்து முதல் வானத்திலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஓசை வடிவிலே ஓதி காட்டினார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் பலகை வடிவில் இறக்கி வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓசை வடிவில் ஓதி காட்டியதால் அது அவர்களின் உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு ஆணை இறக்கப்பட்டதில் 3 சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. லவ்ஹுல் மஹ்பூதில் பலகையிலிருந்து பிரதி எடுக்கப்பட்டது. பராத் இரவிலே அந்த பிரதிகளை முதல் வானத்திற்கு அனுப்பப்பட்டது. லைலத்துல் கத்ர் இரவிலே பிறகு அது உலகத்திற்கு வந்தது 23 ஆண்டுகளிலே என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே இந்த ஆயத்தில் பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்றால் அது பராத்துடைய இரவு. இதிலே தான் லவ்ஹுல் மஹ்பூதிலிருந்து பிரதி எடுக்க அல்லாஹ் ஆணையிட்டார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடம் கூறியதாக அறிவிக்கிறார்கள். எத்தனை அல்லாஹு இலா ஜமீஇ ஹல்கிஹி லைலத்தன் மின் நிஸ்ஃபி ஷஅபான், ஷஅபானின் 15ஆம் இரவிலே அல்லாஹ் அடியார்களை உற்று நோக்குகிறார். ரஹ்மத்துடைய பார்வையால், கிருபையுடைய பார்வையால் அல்லாஹ் பார்க்கிறார். வயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, அவனுடைய அடியார்களை அனைவர்களையும் அவன் மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், உலகத்தில் வாழ்வோர்களை மட்டுமில்லை, கபூரில் பாவியாக இருக்கின்றார்களே அவர்களையும் அன்றைய தினம் அல்லாஹ் மன்னிக்கிறார். எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். 2 பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இல்லாலில் முஷ்ரிக் அவ் முஷாஹிதின், அல்லாஹ்விற்கு இணை வைத்தானே அவனையும் குரோதம் உள்ளவனையும் தவிர, உலகத்தில் வாழும் போதே அல்லாஹ் குரோதத்துடன் மரணித்தானே அவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியவர்கள் கூறினார்கள், ஆத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். இதற்கு முன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராத்துடைய இரவை பற்றி என்னிடம் அறிவிப்பு செய்ய வரவில்லை. இந்த இரவிலே தான் என்னிடம் வந்தார்கள். ஆதிஹி லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், இந்த இரவு இருக்கிறதே ஷஅபான் 15வது இரவு. இந்த இரவு பொழுதில் இதில் அல்லாஹ் அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால், கல்பு என்ற கூட்டத்தாரின் ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவிற்கு அரபு நாட்டில் கல்பு என்ற ஒரு கூட்டம் உண்டு. அதிக அளவில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள். அந்த ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் அடியார்களை மன்னிக்கின்றார். அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மான் இந்த இரவிலே சிலரை திரும்பி கூட பார்க்க மாட்டார். வலா யந்துர் இலைஹி ஃபீஹா இல்லா முஷ்ரிக், முஷ்ரிக்குகளையும்
ஒலா இலா முஷாஹினின் குரோதத்தை மனதில் உள்ளவனையும் போராமை குணம் உள்ளவனையும் கபடத்தன்மை உடையவன் ஒலா இலா பாத்திர ரஹீமின் உறவை துண்டித்து வாழக்கூடியவனையும் ஒலா இலா முஸ்பிலின் வேஷ்டியை பெருமையாக கரண்டிக்கு கீழே தொங்க விடக்கூடியவனையும் ஒலா இலா ஆப்பின் லிபாலித்தின் தெய்கி வாலி தெய்கி பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவனையும் ஒலாயில முதுபித்தின் கல்வின் பகிரங்கமாக தொடர்ந்து மதுவை குடிக்கிறானே அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது பைகில் வருகிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எத்தலி அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலா ஹல்கிஹி லைலத்தன் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லி இபாதிஹி இல்லா இத்னைனி முஷாஹிதின் வ காத்திலி நஃப்ஸ். ஷஅபானின் 15ஆம் இரவிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய படைப்பினங்களை மன்னிப்பான், இருவரை தவிர. குரோதம் உள்ளவனையும் தற்கொலை செய்தானே அவனையும் தவிர. அவனுக்கு கபரில் சென்ற பிறகுதான் வேதனை. எனவே அல்லாஹ் கபரில் மற்ற பாவங்களை செய்தவரை மன்னிப்பான், தன்னைத்தானே கொன்றானே அவனை மன்னிக்கவே மாட்டான், மற்ற அனைவரையும் மன்னித்து விடுவான். அடுத்தவன் மீது குரோதம் உடையவனை 3 ஹதீஸ்களிலும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று உறுதியாக சொன்னார்கள். குரோதம் உள்ளவன் என்றால் யார்? அடுத்தவன் வாழ்விற்கு இவனுக்கு பிடிக்காது, அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை கொண்டு மனம் சகித்து கொள்ள முடியாது. போராமை காரனுக்கு கபடம் உள்ளவனுக்கு இந்த இரவில் மன்னிப்பு இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அதே போன்று இந்த இரவில் எப்படிப்பட்ட இரவு என்றால், துஆ செய்தால் அது கபூலாகும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு பராத் இரவை பற்றி தெரியாது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். நடு ராத்திரி நேரம் நபி அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். தொழுகையிலே சஜிதாவை நீட்டி தொழுதார்கள். சஜிதாவில் பெருமானாரின் உயிர் கைப்பற்றப்பட்டோ என்பது பயந்து பெருமானாரின் பெருவிரலை அசைத்து பார்த்தேன். பெருவிரலை நபிகளார் ஆட்டினார்கள். நான் புரிந்து கொண்டேன், நபிவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள். நான் காதை கொண்டு பெருமானாரின் பக்கத்தில் வைத்து கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய துஆவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அஊது பி அஃபிக மின் இகாபி, உன்னுடைய தண்டனை விட்டும் உன் மன்னிப்பை கொண்டும் நான் பாதுகாப்பை தேடுகிறேன். அஊது பி ரிதாக சகதி, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன் பொருத்தத்தை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க மில்க இலை, உன்னை விட்டும் உன்னை கொண்டே உன் பக்கம் பாதுகாப்பு தேடுகிறேன். லா உஹ்சி தனான் அலைக அன்த கமா அத்னைத அலா நஃப்ஸி, இறைவா உன்னை நீ எப்படி புகழ்ந்திருக்கின்றாயோ அதை போன்று புகழ்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன், அதை போன்று புகழ்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் என்பதாக அந்த துஆவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி மடக்கி ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் சென்று படுத்து விட்டேன். நீண்ட நேரம் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சலாம் கொடுத்து விட்டு கேட்டார்கள், இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பயந்து விட்டீர்களா? அல்லாஹ்வின் தூதர் உங்களை ஏமாற்றி விட்டார் என்று பயந்து விட்டீர்களா என்று கேட்க, யார் சொல்லலாம்? அப்படியெல்லாம் நான் பயப்படவில்லை. சஜிதாவில் நீண்ட நேரம் இருந்தீர்களே, உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டதோ என்று எண்ணினேன். பெருவிரலை அசைத்து பார்த்தேன் என்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷத்த தத்ரீன ஐயு லைலத்தின் ஹாதா, ஆயிஷாவே இந்த இரவு என்ன இரவு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்க, அல்லாஹ்வும் அவனும் தூதருமே அறிந்தவர்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஹாதிஹி லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், இது ஷஅபானில் பாதி 15ஆம் இரவாகும். இந்த இரவிலே இன்னல்லாஹ யத்தலிஉ அலா இபாதி, அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறான். இரவிலே நின்று வணங்குங்கள், அதன் பகலிலே நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். இரவிலே நோன்பு வைப்பது சுன்னத், வலியுறுத்தப்பட்ட சுன்னத் அல்ல. மேலும் இந்த
இந்த இரவிலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துகளை நம் மீது பொழிய இந்த இரவிலே இறங்கி வருகிறான். சூரியன் மறையக்கூடிய நேரத்திலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரை அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து நம்மை பார்த்து கேட்கிறான், அலாமின் முஸ்தக்பிரின், என்னிடம் மன்னிப்பு கேட்போம் இருக்கிறீர்களா? என்னிடம் மன்னிப்பு கேட்போர் இருக்கிறீர்களா? அவரை நான் மன்னிக்கிறேன், அவரை நான் மன்னித்து விடுகிறேன். அலாமின் முஸ்தர்சிதின், என்னிடம் ரிசுக்கை கேட்பவர்கள் உண்டா? அவருக்கு நான் உணவை கொடுக்கிறேன். அலாமின் முபத்தலன், சோதனையில் நோயில் அகப்பட்டவர்கள் உண்டா? அவருக்கு நான் சுகத்தை கொடுக்கிறேன். இப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அறிவு ஞானம் கேட்பவர்கள் உண்டா? அதை நான் கொடுக்கிறேன். ஒவ்வொன்றாக ஃபஜ்ர் வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கின்றானாம். யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓதி துஆ செய்கின்றோம். எனவே இந்த பராத்துடைய இரவிலே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு துஆ செய்து அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நிச்சயமாக தருவான். இந்த பராத்துடைய இரவை கண்ணியப்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் பாவங்களை போக்கி நோய்களை நீக்கி நீண்ட ஆயுளுடன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல பராத்துகளையும் ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் முடிவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தஸ்மீத் ஆரம்பமாகின்றது. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வெளியே உள்ளே வந்து